தனிப்பட்ட முறையில் ஒரே விஷயம் அவர்கிட்ட நான் சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல போறேன் அதுதான் நான் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். எல்லாம் தம்பிங்க தான், எல்லாம் கூட நிக்கிறோம். சிவசிவா வள்ளல் பெருமானே என்னை காப்பாத்தாப்பா அவர்கிட்ட இருந்து. நான் ஒன்று சொன்னேன், முதல்ல வாழ்த்துட்டு போகிறதுக்கு வந்தேன், வடலூர்லேருந்து வந்து அவரை வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போகிறதுக்கு வந்தேன். அதே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் தனிப்பட்ட முறை ஒரே விஷயம், அது அவர்கிட்ட தான் சொல்ல முடியும், மற்றவங்கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயத்தை வந்து எல்லாரும் கொடுத்து அமிச்சிட்டீங்க இல்லையா, அவர் கொடுப்பாரு. கொடுத்தா கூட இருங்கப்பா, ஏன்பா வெட்டுறீங்க? வெட்டலங்க, அவருக்கு தான் வந்திருக்காரு, நீங்க சொல்லுவாங்க சொல்லலாமா? உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்கம்மா, வரலாம்ப்பா. எல்லாரையும் பார்க்க முடியுமா? எல்லார பத்தி எனக்கு இது இல்ல, எல்லாரும் வந்து பாக்குறாரு பார்க்கல அதெல்லாம் கிடையாது. என்னை வந்து பார்த்தே பாருங்க, எல்லா குழந்தைங்க நிக்குது, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எல்லாரும் பார்க்க தான் வராங்க. அப்பா அவங்க திரும்பி பார்க்கலாம். நான் 75 வயசு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. இது கடைசியா நான் பார்க்க வேண்டியது நிலைமையா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? சரி, அப்போ வெயிட் பண்ணுங்க. எதுக்கு தியானம் பட்டிமா? விஜய் வந்து முதலமைச்சரா உக்காரணும், உக்காருவாரு, உக்காந்துட்டாரு. புரியுதுங்களா? அவர் முதலமைச்சர், அதுக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். இப்போ வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அது வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த கோரிக்கை அவர்கிட்ட தான் சொல்லணும். சொல்லிட்டு நான் போயினே இருப்பேன், என் வழியில் நான் பார்ப்பேன். திருப்பியும் நான் வந்து பார்க்க மாட்டேன் அவரை. எக்கார்ந்த பண்ணிட்டோம் வரமாட்டேன். அங்கிருந்து லெட்டர் ஒன்றா போடுவேன், என்னென்ன கோரிக்கை செய், என்னென்ன மக்களுக்கு செய், என்னென்ன செய் லெட்டர் மூலிமா அனுப்புவேன். சிவாய சிவாய